ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பெருக்கல் படித்தோமா? அதற்குரிய பயிற்சி 2, 4 இஎன்ஆ. இதில் எத்தனை கணக்குகள் இருக்குன்னா 6 கணக்குகள் இருக்கு. இந்த 6 கணக்குகளையும் செஞ்சிடலாமா நீங்கள்? ஓகே. அடுத்தது வாழ்க்கை கணக்குகள். அடுத்தது என்னது? வாழ்க்கை கணக்குகள். நம்ம கூட்டல் கழித்தல்ல வாழ்க்கை கணக்குகள் படித்தோம் இல்லையா? அதே மாதிரி வகை எழுதி செய்யணும். இங்க பாருங்க, முதல் கணக்கு பாருங்க. ஒரு கூடையில் 55 மாங்கனிகள் உள்ளன. ஒரு மாங்கனியின் விலை ரூபாய் 15 எனில் 55 மாங்கனிகளின் மொத்த விலையை காண்க. எப்படிப்பா பெருக்கல் கணக்குன்னு நம்மளுக்கு தெரியும்? நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு இதுக்கு அவங்க விலை கொடுத்து நிறைய இதுக்கு நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது என்ன கணக்கு? பெருக்கல் கணக்கு. பாருங்களேன், ஒரு மாங்கனிக்கு விலை அவங்க கொடுத்துட்டாங்க, 55 மாங்கனிகளோட விலையை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால இது என்ன கணக்கு? பெருக்கல். சரி, எப்படி வகை எழுதணும் பாருங்க. இந்த பாருங்க, கணக்கையும் பார்த்துக்கோங்க, வகையும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மாங்கனியின் விலை. கணக்கை பாருங்க. மேல ஒரு மாங்கனியின் விலைன்னு கணக்குலயே இருக்குதா? அது அப்படியே நம்ம எழுதிடலாம். ஒரு மாங்கனியின் விலை ஈக்குவல் டு ரூபாய் 15. அடுத்தது 55 மாங்கனிகளின் மொத்த விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம்? 55 மாங்கனிகளின் விலை ஈக்குவல் டு நேரா இருக்கணும் எப்பயுமே. 55 பெருக்கல் 15. இப்போ 2 இலக்க எண்ணை 2 இலக்க எண்ணால பெருக்க போறோம். அதனால ஈக்குவல் டு போட்டு வச்சுக்கோங்க. விடை நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, கீழே போட்டு பெருக்கல் நம்ம எப்படி செய்வோம்? 55 பெருக்கல் 15. முதல்ல 5களை என்ன செய்யணும்? இந்த ஒன்றுகளை முதல்ல பெருக்கணும். 5 அடுத்து 5 பெருக்கிட்டோமா? 5 25, 25க்கு 5 போட்டாச்சு, மீதி 2. அடுத்து 5 25, அந்த 5ஓட 25ஓட 2 கூட்டினா 27 போட்டோமா? வெரி குட். அடுத்தது ஒரு 10. இது 10ன்றது இது 10 தானேப்பா. அப்புறம் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் மிஸ்? 0 போடணும். 0 போட்டு 1ஆல பெருக்கணும். பாருங்க, I1 5 போட்டாங்களா? அடுத்து I1 5, அந்த 5ஐயும் போட்டாச்சா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டி எழுதணும். 5 கூட்டல் 0 5, 7 கூட்டல் 5 12, 12க்கு 2 இங்கே போடுறோம், மீதி 1 இங்கே போட்டு இதோட கூட்டினா 8. அப்போ எவ்வளோ விலை வந்துச்சு? ரூபாய் 825 வந்துருச்சா? இப்போ திரும்பவும் இந்த வகையை எடுத்து எழுதணும். 55 மாங்கனிகளின் விலை. 55 மாங்கனிகளின் விலை ரூபாய் 825. தெரிஞ்சிச்சா எப்படி வகை எழுதணும்னு? வாழ்க்கை கணக்கில் எப்படி செய்யணும்னு தெரியுதா? முதல்ல ஒரு கணக்கை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்து அதில் என்ன கணக்குன்னு கண்டுபிடிக்கணும். பெருக்கலா கூட்டலா கழித்தலாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வகை எழுதி செய்யணும். பாருங்க, இப்போ 2வது கணக்கு. இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. 2ஆம் கணக்கு. ஒரு பேருந்தில் 55 பயணிகள் பயணிக்கின்றனர். ஒரு பயணச்சீட்டின் விலை ரூபாய் 25 எனில் மொத்தமாக நடத்துனர் வசூலித்த தொகை எவ்வளவு? ஒரு பஸ்ஸில் 55 பேர் போறாங்க. ஒருத்தருக்கு டிக்கெட் எவ்வளவு? 25 ரூபாய். அப்பனா அந்த நடத்துனர் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கையில எவ்வளவு ரூபாய் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இதுக்கு என்ன, இது என்ன கணக்கு? ஒரு பயணச்சீட்டுக்கு விலை கொடுத்துட்டாங்க. 55 பேருக்கு அவர் பயணச்சீட்டு கொடுத்துருப்பார்ல, டிக்கெட் கொடுத்துருப்பார்ல. அப்ப 55 பயணச்சீட்டுக்கு தான் நம்ம விலை கண்டுபிடிக்க போறோம். ஆனால் அது என்ன கணக்கு? பெருக்கல். வெரி குட். வகை எப்படிப்பா எழுதணும்? ஒரு பயணச்சீட்டின் விலை ஈக்குவல் டு ரூபாய் 25. சரியா? இதே மாதிரி எழுதணும். அடுத்தது 55 பயணச்சீட்டுகளின் விலை. என்ன எழுதணும்? 55 பயணச்சீட்டுகளின் எழுதணும். சீட்டின் எழுதக்கூடாது. ஏன்னா 55ன்றது பன்மை இல்லையா? அதனால சீட்டுகளின் அப்படின்னு எழுதணும். 55 பயணச்சீட்டுகளின் விலை ஈக்குவல் டு போட்டு 55 பெருக்கல் 25 போட்டு நம்ம எப்பயும் போல பெருக்குவோமா? இந்த மொதல் கணக்கில் எப்படி மிஸ் சொல்லி கொடுத்தேன்? பெருக்கலை இங்கே போட்டு கணக்கை இங்கே எழுதி அந்த கணக்கை இங்கே கீழே செய்யணும். செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே விடை எழுதணும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யணும்? இந்த வகையை எடுத்து இங்கே எழுதி இந்த விடையை எடுத்து எழுதணும். சரியா? செஞ்சிடலாமா இந்த கணக்கு எல்லாரும்? எங்க செஞ்சு மிஸ்ஸுக்கு அனுப்பணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு வகுப்பறையில் 23 நாற்காலிகள் உள்ளன. ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 725 எனில் மொத்த நாற்காலிகளின் விலையை காண்க. பாருங்க, ஒரு வகுப்பறையில 23 நாற்காலிகள் இருக்கு. நாற்காலிகள்னா என்னப்பா? சேர். ஒரு சேரோட விலை 725 ரூபாயாம். அப்பனா 23 சேருக்கு விலையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அப்ப இது என்ன கணக்கு? பெருக்கல். ஏன்னா ஒரு நாற்காலிக்கு விலை அவங்க கொடுத்துருக்காங்க, 23 நாற்காலிக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வகை என்ன எழுதணும்? ஒரு நாற்காலியின் விலை ஈக்குவல் டு போட்டு ரூபாய் 725.
அடுத்த வகை என்ன எழுதணும்? 23 நாற்காலிகளின் விலை. ஓகேவா? அப்படின்னு போட்டு என்ன செய்யணும்? 23 பெருக்கல் 725 பெருக்கல் 23 போட்டு என்ன செய்யணும்? நம்ம 3 இலக்க எண்ணை 2 இலக்க எண்ணால பெருக்கிற சொல்லி கொடுத்தீங்கன்னா மிஸ் இதே மாதிரி எழுதி என்ன செய்யணும்? இதே மாதிரி கணக்கை செஞ்சு அந்த விடையை எடுத்து இங்கே எழுதி திரும்ப வகை எழுதணும். ஓகேவா? அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு கிராமத்தில் 675 மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொருவரும் தினமும் 25 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துகிறார்கள் எனில் அந்த கிராமத்திற்கு ஒரு நாளில் தேவைப்படும் தண்ணீர் எவ்வளவு? ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களாம்? 675 பேர் இருக்காங்களாம். அதில் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது? 25 லிட்டர் தேவைப்படுது. அப்போனா 675 பேருக்கும் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படிதானப்பா? அப்படின்னா என்ன கணக்கு இது? ஒரு ஆளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, 675 பேருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன கணக்கு? பெருக்கல். சரி, மொதல் வகை என்ன எழுதணும்? ஒருவருக்கு தேவைப்படும் தண்ணீர் என்ன எழுதணும்? ஒருவருக்கு தேவைப்படும் தண்ணீர் ஈக்குவல் டு போட்டு 25 லிட்டர். இங்கே ரூபாய் வரல, ஏன்னா விலை அப்படின்னு வந்தாதான் என்ன வரும்? ரூபாய் வரும். இது அளவு தண்ணி. நமக்கு தண்ணியை எதில் அளப்போம்? லிட்டரில் தான் அளப்போம். அதனால தான் 25 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒருவருக்கு தேவைப்படும் தண்ணீர் ஈக்குவல் டு 25 லிட்டர். 675 பேருக்கு தேவைப்படும் தண்ணீர் ஈக்குவல் டு போட்டு 675 பெருக்கல் 25 பெருக்கி செஞ்சிடலாமா விடைய? வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்த சம். ஒரு கட்டிடத்தில் 26 அறைகள் உள்ளன. ஒரு அறைக்கு வண்ணம் தீட்ட ரூபாய் 950 செலவாகிறது எனில் அக்கட்டிடத்தை வண்ணம் தீட்ட ஆகும் மொத்த செலவு எவ்வளவு? ஒரு கட்டடத்தில் எவ்வளோ ரூம் இருக்கான்ப்பா? அறைனா என்னது? ரூம். 26 ரூம் இருக்கான். ஒரு ரூமுக்கு வண்ணம் தீட்டனா என்னது? வெள்ளை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது. அதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகுதான்? 950 ரூபாய் ஆகுதான். அப்போ நான் 26 அறைகளுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன கணக்குப்பா? வெரி குட், பெருக்கல் கணக்கு. முதல் வகை என்ன எழுதணும்? ஒரு அறைக்கு வண்ணம் தீட்ட ஆகும் செலவு. சரியா? ஈக்குவல் டு ரூபாய் 950. அடுத்த வகை என்ன எழுதணும்? 26 அறைகளுக்கு வண்ணம் தீட்ட ஆகும் செலவு. ஏன் இங்கே அறைக்குன்னு போடுறோம்? முதல் எழுதும்போது அடுத்து 26ன்னு போடும்போது அறைகளுக்குன்னு போடணும். ஏன்னா ஒன்றுன்றது ஒருமை, அதனால அறைன்னு எழுதுறோம். 26ன்றது பன்மை, அதனால அறைகளுக்கு அப்படின்னு எழுதணும். 26 அறைகளுக்கு வண்ணம் தீட்ட ஆகும் செலவு ஈக்குவல் டு போட்டு 950 பெருக்கல் 26 செஞ்சிடலாமா? வெரி குட். இதே மாதிரி செஞ்சு விடை எழுது. ஓகேவா? செஞ்சு மிஸ்ஸுக்கு இந்த 5 கணக்கையும் செஞ்சு அனுப்பணும். ஓகேவா? தேங்க்யூ.